நேபாளத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக ரசுவா பகுதியில் கடும் வெள்ளப்பெருக்கு. வெள்ளப்பெருக்கு தொடர்பான அதிர்ச்சியூட்டும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் பாலங்கள், மின் நிலையங்கள், வீடுகள் மற்றும் கட்டிடங்கள் என அனைத்தும் அடித்துச் செல்லப்பட்டன. மேக வெடிப்பு காரணமாக இந்த திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கலாம் என்று தகவல். ज्वरेको पुलको यस्तो पुरै கரை புரண்டோடும் காட்டாற்று வெள்ளத்தில் பெருமளவில் மக்கள் அடித்துச் செல்லப்பட்டிருப்பதாக அச்சம். வெள்ளப்பெருக்கில் சிக்கி இதுவரை 8 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பலர் மாயமாக இருப்பதாக கூறப்படுவதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என ஐயம். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 57 சுற்றுலாப் பயணிகளில் 17 பேர் தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என தாசில்தார் தகவல். சுற்றுலா சென்ற தஞ்சையைச் சேர்ந்தவர்களின் நிலை குறித்து விசாரித்துக் கொண்டிருப்பதாக தாசில்தார் பூங்கொடி தகவல். கும்பகோணம் சூப்பர் யாத்ரா ஏஜென்சி இந்த நிறுவனத்திலேருந்து 57 பேர் போயிருக்காங்க. 57 பேர்ல நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க 17 பேர் சொல்லியிருக்காங்க. அந்த அட்ரஸை தான் நம்ம சேகரிச்சுட்டு இருக்கோம். விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். கலெக்டர் மேமும் சென்னையில் பேசிட்டு இருக்காங்க. நம்ம தஞ்சாவூர்லேருந்து போனவங்க மட்டும் எத்தனை டீட்டெயில் ரிப்போர்ட் வாங்க சொல்லியிருக்காங்க. அதையும் வாங்கிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் சேஃபாக இருக்காங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. சரியான நியூஸ் வந்ததுமே நான் விசாரணை பண்ணி உங்களுக்கு நியூஸ் கொடுத்துருக்கேன். அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஓணம் திருநாளில் மலையாள மொழி பேசும் மக்கள் அனைவருக்கும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மனமார்ந்த ஓணம் நல்வாழ்த்து. வண்ணமயமான கோலமும் சுவையான ஓண சத்யாவும் மகிழ்ச்சி பொங்கும் கொண்டாட்டங்களும் அனைவரது இல்லங்களிலும் புதிய நம்பிக்கையையும் அமைதியையும் சகல ஐஸ்வர்யங்களையும் கொண்டு வரட்டும் என வாழ்த்து. உலகெங்கும் சிறப்புடன் வாழ்ந்து வரும், குறிப்பாக தமிழகத்தில் வசித்து வரும் என் அன்பிற்குரிய மலையாள சகோதர சகோதரிகளுக்கு ஓணம் வாழ்த்துக்களை தெரிவித்தார் தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர். நம் தேசத்தின் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் காலம் காலமாக போற்றி பாதுகாத்து வரும் கேரள மக்களுக்கும் இதயம் கனிந்த திருவோணம் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அறிக்கை. கேரள மாநிலத்தின் அறுவடை திருநாளாம் ஓணம் திருநாளில் உலகெங்கும் வாழும் மலையாள சொந்தங்கள் அனைவருக்கும் முதல்வர் விஜய் இதயங்கணிந்த ஓணம் திருநாள் வாழ்த்து. அன்பை பரிமாறி மகிழ்ச்சியை கொண்டாடி ஒற்றுமையை போற்றும் இத்திருநாள் அனைவரது வாழ்விலும் நலத்தையும் வளத்தையும் வழங்கட்டும் எனவும் வாழ்த்து பதிவு. கேரள மக்களின் பாரம்பரிய பண்டிகைகளில் ஒன்றான ஓணம் பண்டிகை சென்னையிலும் கோலாகலமாக கொண்டாட்டம். வீடுகளில் அத்தப்பூ கோலமிட்டு கேரள பாரம்பரிய ஆடை அணிந்து குருவாயூரப்பன் கோவிலில் குடும்பத்துடன் சாமி தரிசனம். பார்த்தீங்கன்னா பூக்கோளம் சின்னதாக போட்டு ஆரம்பிப்போம். ஒரு நாளைக்கு ஒரு சர்க்கிள் பெருசாக்கிட்டே நம்ம போவோம். அது ஒன்றுத்துக்குமே ஒரு ட்ரெடிஷன் இருக்குது. லைக் ஃபர்ஸ்ட் டே இன்வைட் பண்ணுற மாதிரியும், செகண்ட் டே, தேர்ட் டே அந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ஒரு நாள், அப்புறம் நம்ம காய்கறி வாங்குறதுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு நட்சத்திரத்தில் நம்ம இது பண்ணுவோம். லாஸ்ட் டே திருவோண நட்சத்திரம். மகாபலி அப்படின்ற ஒரு மகாராஜாவை வரவேற்கிறதுக்காக தான் இந்த திருவோணம். இங்கே எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறோமோ, அதாவது தமிழ்நாட்டில் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறது அறுவடை திருநாளாக செலிப்ரேட் பண்ணுறோம்.
அந்த மாதிரி கேரளாவில் ஓணமை வந்து அறுவடை திருநாளாக செலிப்ரேட் பண்ணி அந்த குத்தரி சோறு அப்படின்னு சொல்லுவாங்க. புது அரிசியில் சாப்பாடு வச்சு நிறைய பலகாரங்கள் செஞ்சு மாபலியை வரவேற்கிறதுக்காக தான் அந்த கோலம் எல்லாமே போடுறது. இதுதான் ட்ரெடிஷன். கேரளாவில் பார்த்தீங்கன்னா இன்னும் இது பிரம்மாண்டமாக நடக்கும். எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பூக்கோலம் போடுறது இந்த 10 டேஸ்மே அப்படி இருக்கும். பட் சென்னையில் அது பாசிபிள் கிடையாது. ஸோ அதனால லாஸ்ட் டேவை நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 18லேருந்து 20-25 டிஷ்ஷஸ் வரைக்கும் நம்ம வீட்டில் பண்ணி ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே சாமி தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் அதை செலிப்ரேட் பண்ணலான் இருக்கேன். கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை சந்திப்பு பகுதியில் பிரம்மாண்ட அத்தப்பூ கோலமிட்டு மேலதாளங்கள் முழங்க மக்கள் ஓணம் கொண்டாட்டம். மாவேலி மன்னன் ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்ற நிலையில் மக்கள் ஒருவருக்கொருவர் ஓணம் வாழ்த்துக்களை பகிர்ந்து மகிழ்ச்சி. கேரளாவில் குமரி மாவட்டத்தில் மிக சிறப்பாக ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. எங்கள் மிக சிறப்பாக வருடந்தோறும் மிக கோலாகலமாக ஓணம் எல்லா வருடமும் கொண்டாடுகிறோம். இது 41வது வருடம். தமிழ்நாட்டுல கன்னியாகுமரி மாவட்டத்துல நாங்க என்னது சிறப்பா ஓணம் பண்டிகை கொண்டாடுறோம். அந்த எங்களோட இடத்துக்கு பேர் என்னன்னா குழித்துறை. இப்ப நம்ம என்ன நினைப்போம், பொதுவாவே கேரளத்துல தான் கொண்டாடுவோம். இல்ல, நம்ம தமிழ்நாட்டிலயும் கொண்டாடி இருக்கிறோம். சிறப்பா இருக்கும். கோவையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் திருக்கோவிலில் உற்சவ திருவிழாவில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி ஊர் பொதுமக்களுடன் இணைந்து நடனமாடி உற்சாகம். நல்லறம் அறக்கட்டளையின் தலைவரும் சமூக ஆர்வலருமான SP அன்பரசன், கல்வியாளர் SP செந்தில்குமார் உள்ளிட்ட தங்களது குடும்பத்தினருடன் வருகை தந்த முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு மாலை அணிவித்து கோவில் நிர்வாகம் மரியாதை. மிலாடி நபி பண்டிகையை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இஸ்லாமிய சிறுவர் சிறுமியர் பங்கேற்ற சிறப்பு பேரணி. ஏராளமான ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கியும் இஸ்லாமிய மக்கள் மிலாடி நபியை கொண்டாடி மகிழ்ச்சி. மிலாது நபி திருநாளில் இறை தூதர் நபிகள் நாயகத்தின் போதனைகளை பின்பற்றுவோம் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வாழ்த்து. அன்பு, கருணை, அமைதி, மனிதநேயம், ஈகை மற்றும் சகோதரத்துவம் ஆகியவை அனைவரது வாழ்விலும் இல்லத்திலும் நிலைத்திருக்கட்டும் என்றும் வாழ்த்து. கோவை மாவட்டம் சுகுணாபுரம் பகுதியைச் சேர்ந்த அரபிக் பாடசாலையில் படிக்கும் இஸ்லாமிய குழந்தைகளுடன் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மிலாது விழா கொண்டாட்டம். இஸ்லாமிய மக்களுக்கு இனிப்புகள், பழரசங்கள் வழங்கி உற்சாகப்படுத்தினார் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி. நபிகள் நாயகம் பிறந்த நாளான மிலாது நபி பண்டிகையை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து. சகோதரத்துவம், கருணை மற்றும் அமைதி தழைக்க நபிகள் நாயகத்தின் போதனைகளை குறிப்பிட்டு வாழ்த்து தெரிவித்த குடியரசுத் தலைவர், அனைவரின் வாழ்விலும் அமைதி, செழிப்பு மற்றும் நல்லிணக்கம் நிலவ வேண்டும் என மிலாது நபி பண்டிகையையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து. இந்த புனித நாள் சமூகத்தில் ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் வலுப்படுத்தட்டும் என்றும் பிரதமர் வாழ்த்து பதிவு. நபிகள் நாயகத்தின் கருணை செய்தியில் இருந்து நாம் உத்வேகம் பெற்று அனைத்து மதங்கள் மற்றும் சமூகங்களைச் சேர்ந்த மக்களிடையே சகோதரத்துவம் மற்றும் புரிதலின் பிணைப்புகளை வலுப்படுத்த முயற்சிப்போம் என தமிழ்நாட்டு ஆளுநர் அர்லேக்கர் மிலாது நபி வாழ்த்து. இந்த புனிதமான நன்னாள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அமைதி, மகிழ்ச்சி, நல்ல ஆரோக்கியம் மற்றும் செழிப்பை கொண்டு வரட்டும் எனவும் வாழ்த்து.
இறை தூதர் நபிகள் நாயகம் பிறந்த இந்நன்னாளில் என் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மிலாது நபி நல்வாழ்த்துக்கள் என முதல்வர் விஜய் வாழ்த்து பதிவு. இறை தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் போதித்த உயரிய நெறிகளை பின்பற்றி உலகில் அன்பையும் நல்லிணக்கத்தையும் தழைக்கச் செய்வோம் எனவும் வலியுறுத்தல். தமிழ் வழியில் படித்தோருக்கு அரசு பணியில் முன்னுரிமை வழங்கும் மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்தார் ஆளுநர் அர்லேகர். தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் 20% ஒதுக்கீடு வழங்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்ள 42 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தது தமிழ்நாடு அரசு. அடையாறு, கூவம், பக்கிங்ஹாம் கால்வாய், கொசஸ்தலையாறு, ஆரணியாறு, பாலாறு, வெள்ளாறு உள்ளிட்ட 202 இடங்களில் தூர்வாரப்பட உள்ளதாகவும் அறிக்கை. வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் சென்னையில் மாநகராட்சியில் உள்ள 15 மண்டலங்களுக்கு கண்காணிப்பு அதிகாரிகள் நியமனம். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள மக்களுக்கு நிவாரண உதவிகளை சென்றடைய சென்னை மாநகராட்சியில் 15 மண்டலங்கள் வாரியாக IAS அதிகாரிகள் நியமனம். பெருநகர சென்னை மாநகராட்சியின் 15 மண்டலங்களின் வளர்ச்சிப் பணிகளை ஒருங்கிணைக்கவும் துரிதப்படுத்தவும் பேரிடர் கால அவசர கால நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளவும் புதிய பொறுப்பு அமைச்சர்கள் நியமனம். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சென்னை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் என்ற முறையில் சென்னை மாநகராட்சியின் 15 மண்டலங்களில் உள்ள பணிகளை ஒருங்கிணைப்பார் என அறிவிப்பு. சட்டப்பேரவை மாண்பு குறையாமல் மக்கள் விரும்புகிற நல்ல திட்டங்களை அறிவிக்கும் அவையாக சட்டமன்றம் இருக்கும். சென்னை நேரு ஸ்டேடியத்தில் தடகள போட்டியை தொடங்கி வைத்த பின் சபாநாயகர் JCD பிரபாகர் பேட்டி. சட்டசபையினுடைய மாண்பு குறையாமல் மக்கள் விரும்புகிற நல்ல திட்டங்களை அறிவிக்கிற ஒரு அவையாகவும் எதிர்காலத்தை ஒரு தமிழகம் அமைதி பூங்காவாகவும் ஒரு ஒளிமயமான எதிர்காலம் தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது என்ற நம்பிக்கை விளைவிப்பதாகவும் இந்த தமிழக சட்டப்பேரவை நிச்சயமாக தொடர்ந்து செயல்படும். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை புதுப்பிக்கப்பட்ட கட்டிடங்களை திறந்து வைத்த சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ். இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் பாதிப்பு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகம் உள்ளதால் அதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என அறிவுரை. வருஷத்தை கம்பேர் பண்ணா இந்த மாதம் வரைக்கும் ஒரு 1258 அளவு N1 கேஸ் எக்ஸாக்டா ஃபிகர் வேணா நான் சொல்றேன். இது நாள் வரையில பாத்தீங்கன்னா சென்ற ஆண்டு 1288 கேசஸ் இருந்தது. இந்த வருஷம் 1558 கேஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு சீசனல் ட்ரெண்ட் மாறி இருக்கு. சென்ற ஆண்டுல பாத்தீங்கன்னா ஜனவரியிலிருந்து ஏப்ரல் வரைக்கும் அதிகமான கேசஸ் இருந்தது. இப்ப இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா இப்ப மே, ஜூன், ஜூலைல அதிகமா இருக்கு. இதை நாங்க தொடர்ந்து கண்காணிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கோம். இது என்னன்னா இந்த அதிக அளவுல இந்த கேஸ் டயக்னோஸ் ஆனது ஒரு காரணம் என்னன்னா நம்ம நிறைய டெஸ்ட் பண்றோம். நிறைய டெஸ்ட் ரொட்டீனா நம்ம நிறைய கேசஸ்க்கு சர்ஜரி கேசஸ்க்கும் கொஞ்சம் ஃபீவரா இருக்கிற கேஸுக்கும் நம்ம டெஸ்ட் அதிகமானதுனால நம்ம இந்த கேஸ் இருக்கு. நம்ம தொடர்ந்து கண்காணிச்சு தான் இருக்கோம். அதனால பொதுமக்கள் ஒன்றும் அச்சப்பட தேவையில்லை. டெல்டா மாவட்ட வறட்சி பாதிப்பு விவசாயிகளுக்கு இழப்பீடு, விலைவாசி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 28ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பு முற்றுகை போராட்டம் நடைபெறும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் முத்தரசன் அறிவிப்பு. வருகிற 28ஆம் தேதி காலை 10 மணி முதல், முடிக்கிறது எப்பன்னு இப்ப முடிவெடுக்க முடியாது, காலை 10 மணி முதல் டெல்டா மாவட்டத்தில் உள்ள அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பும் முற்றுகை போராட்டம் நடைபெறும். ஒவ்வொரு இடத்திலும் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் பங்கேற்பார்கள். பொதுமக்கள் அனைவரும் இந்த போராட்டத்திற்கு தங்களின் பேராதரவை தர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது திட்டமிட்டு நடத்தப்பட்ட படுகொலை என்பது உடற்கூறாய்வில் அம்பலமாகியுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. 3 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டது தொடர்பாக CBI விசாரணைக்கு கர்நாடக அரசு ஆணையிட வேண்டும் என உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல்.
பரந்தூர் விமான நிலையத்துக்காக கையகப்படுத்திய நிலத்தை விவசாயிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தார். கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை 5 ஆண்டுகளுக்குள் பயன்படுத்தாவிட்டால் சம்பந்தப்பட்ட விவசாயிகளிடம் மீண்டும் ஒப்படைக்க வேண்டும் என்பதே சட்டம் என்றும் சுட்டிக்காட்டி பேச்சு. பரந்தூரில் விவசாயிகளிடம் கையகப்படுத்தப்பட்ட நிலம் திருப்பி தரப்படுவது குறித்து அனைத்து தரப்பினரிடமும் கலந்து ஆலோசித்து நல்ல முடிவு எடுக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் உறுதி. தமிழ் தென்றல் திருவிக சுந்தரத்தின் 143வது பிறந்த நாளில் அவரது உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளிடமிருந்த நிலத்தை பறிப்பது என்பது குழந்தையிடமிருந்து தாயை பறிப்பது போன்றது என்றும் பேட்டி. விவசாயிகிட்ட இருந்துங்க நிலத்தை பிடுங்குவது ஒரு குழந்தையிடமிருந்து தாயை பிடுங்குவதுக்கு சமம். கவனிக்கணும், தாய்கிட்ட இருந்து குழந்தை பிடுங்கிறது இல்ல. தாய்க்கு வேதனை தான் இன்னொரு குழந்தையை எடுத்துரும் ஆனா தாய். ஆனா ஒரு குழந்தை அம்மாவை தவறு விட்டா எப்படி, அது மாதிரி ஒரு விவசாயிகிட்ட இருந்து நிலத்தை பிடுங்கிறது. இந்த உலகத்துல வந்த எல்லா பெரிய வன்முறைகளும் ஆரம்பமான முதல் வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா வளர்ச்சி தான் ஆரம்பிப்பாங்க, டெவலப்மெண்ட். அப்ப ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை நோக்கி தான் நம்ம போகணும். நமக்கு விமான நிலையமும் வேண்டும், விவசாய நிலமும் வேண்டும். அதற்கான இந்த பயணத்துல சொன்னதை செய்தார் முதல். பெங்களூருவில் இருந்து விழுப்புரம் மாவட்டத்திற்கு கடத்தி வரப்பட்ட 240 கிலோ குட்கா பறிமுதல். கடத்தலில் ஈடுபட்ட வட மாநிலத்தைச் சேர்ந்த 2 கைது செய்த போலீசார் காரை பறிமுதல் செய்து தீவிர விசாரணை. கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் சரித்திர பதிவேடு குற்றவாளி கோபியை சுட்டுப்பிடித்த போலீசார். கடந்த 16ஆம் தேதி நடைபெற்ற கொலை சம்பவத்தில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான கோபி தலைமறைவாக இருந்த நிலையில் இன்று காலை சுட்டுப்பிடிப்பு. சென்னை வண்ணாரப்பேட்டையில் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி பெண் செவிலியரிடம் 20 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு ஏமாற்றிய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கைது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சசிகலா, அவரது கணவர் மற்றும் மகள் ஆகியோரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்த போலீசார். தாய்லாந்து நாட்டில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 6 கோடி ரூபாய் மதிப்புடைய உயர்ரக போதைப் பொருளான ஹைட்ரோபோனிக் கஞ்சா 6 கிலோ பறிமுதல். விமானத்தில் கடத்தி வந்த 2 வடமாநில பெண்ணை சிறைபிடித்து சுங்கத்துறை போலீசார் தீவிர விசாரணை. நடிகை கௌதமியின் 25 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலங்களை மோசடி செய்து சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்ட வழக்கு. தொழிலதிபர் அழகப்பன் மற்றும் அவரது உறவினர்கள் உட்பட 4 பேரை அதிரடியாக கைது செய்து விசாரித்து வரும் அமலாக்கத்துறை. சென்னை சூளைமேடு பகுதியில் பெண்ணின் புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்து கொலை மிரட்டல் விடுத்ததாக இளைஞர் கைது. அந்த இளைஞருக்கு பல பெண்களுடன் தொடர்பு இருப்பது தெரிய வந்ததை அடுத்து விசாரணை தீவிரம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பாலியல் புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை இல்லை என கூறி பெண் புகார். சிங்கப்பெண்கள் அதிரடிப்படைக்கு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக அறிவிப்பு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே 2 விவசாயிகளை கொன்ற ஆட்கொள்ளி புலியை சுட்டுப்பிடிக்க வலியுறுத்தி நாளை மற்றும் நாளை மறுநாள் முழு கடையடைப்பு போராட்டம். கூடலூர் எம்எல்ஏ திராவிட மணி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட இந்த முடிவிற்கு தாவேக தவிர்த்து அனைத்து கட்சிகளும் வணிகர் சங்கங்களும் முழு ஆதரவு. கடந்த 13 ஆண்டுகளாக உயர்த்தப்படாத ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி உடனடியாக மாற்றியமைக்க வேண்டும் என அனைத்து ஆட்டோ தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு வலியுறுத்தல். வருகிற 28ஆம் தேதி நடைபெறும் மானிய கோரிக்கை கூட்டத்தில் முதலமைச்சர் இதற்கான அறிவிப்பை வெளியிடாவிட்டால் மாநில அளவில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை. கடந்த 13 ஆண்டுகளாக மீட்டர் கட்டணம் என்பது உயர்த்தப்படவில்லை. இந்த 25/8/2026 13 ஆண்டுகள் நிறைவடைஞ்சு 2 நாள் ஆகுது. 14வது ஆண்டு தொடங்கிடுச்சு. விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப மீட்டர் கட்டணத்தை உடனடியாக மாற்றி அமைத்து அது மக்களுக்கும் ஓட்டுநர்களுக்கும் பிரச்சனை இல்லாத அதை தொடர் கண்காணித்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி 2022 உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குச்சு. 28 அரசு அறிவிக்கிறதுக்காக 27 ஒப்புதல் வாங்கிறதுக்காக நாளைக்கு ஆணையர் கூட்டம்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த மீட்டர் கட்டணம் என்பது 5 லட்சம் ஆட்டோ ஓட்டுநர்களுடைய வாழ்வாதார கோரிக்கை. இந்த கோரிக்கை அரசு துரிதமாக நிறைவேற்ற.
சென்னை யானைக்கவுனி பகுதியில் கிணற்றை தூர்வாரும் பணியில் ஈடுபட்டிருந்த தந்தையும் மகனும் விஷவாயு தாக்கி அடுத்தடுத்து உயிரிழந்த சோகம். சுமார் 45 அடி கிணற்றுக்குள் இறங்கிய மகன் மூச்சடைத்த நிலையில் மகனை காப்பாற்ற சென்ற தந்தையும் மூச்சடைத்து உயிரிழந்த பரிதாபம். ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகளையும் பாதிக்கும் உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் 2.0 திட்டத்தை கைவிட வேண்டும் என தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறை அலுவலர் சங்கங்களின் கூட்டமைப்பு வலியுறுத்தல். சென்னை சிவானந்தா சாலையில் தமிழகம் முழுவதிலும் தோட்டக்கலைத்துறையில் பணியாற்றி வரும் அலுவலர்கள் ஊழியர்கள் நூதன உண்ணாவிரத போராட்டம். வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை, வேளாண் பொறியியல் துறை, வேளாண் விற்பனை துறை, இந்த 4 துறை களப்பணிகளை ஒன்றாக இணைத்து எல்லா துறையினுடைய பணிகளையும், அதாவது கீழ்மட்ட அளவில் இருக்கக்கூடிய விவசாயிகளை சந்தித்து சொல்லக்கூடிய அனைத்து திட்டங்களையும் ஒரு கள அலுவலர் செய்யணும் அப்படின்றாங்க. 4 துறையில் இருக்கக்கூடிய யாருனாலும் சரி. அப்போ இந்த 4 துறை அலுவலர்களும் வேற வேற கல்வி தகுதி உடையவர்கள். யாராலையும் ஒரு கல்வி தகுதி படிச்சுட்டு மீதி 3 துறையினுடைய களப்பணிகளை டெக்னிக்கலாக கண்டிப்பாக சத்தியமாக சொல்லவே முடியாது. யாராலே முடியாது, கடவுளால் கூட முடியாது. அதனால் இந்த நடைமுறைக்கு சாத்தியமற்ற அந்த திட்டத்தை நாங்கள் கைவிட வேண்டும். விவசாயிகளை இதை பெரிய அளவில் பாதிக்கும். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் பன்னீர் இலை விபூதி பிரசாரத்தை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்ய கோவில் நிர்வாகம் ஏற்பாடு. இலை திருநீறு, புட்டமுது 100 கிராம், மூலவர் மற்றும் சண்முகர் புகைப்படம் என மொத்தமாக 160 கிராம் எடை கொண்ட இந்த பிரசாதத்தை 120 ரூபாய்க்கு விற்பனை செய்ய முடிவு. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றி வரும் மூத்த ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் இருந்து முழுவதுமாக விலக்கு அளித்திருப்பது சுமார் 3 லட்சம் ஆசிரியர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்துள்ளது. கோரிக்கையை நிறைவேற்றிய தாவேக அரசுக்கு தமிழ்நாடு அனைத்து ஆசிரியர் முன்னேற்ற பேரவை நன்றி தெரிவிப்பு. கேரள மாநிலம் கண்ணூர் வயநாடு மலைப்பாதையில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டு மண் மற்றும் பாறைகள் சாலையில் சரிந்து விழுந்ததால் வாகன ஓட்டிகள் அச்சம். அவ்வழியாக காரில் பயணித்தவர்கள் நூலிலையில் உயிர் தப்பிய காட்சி வெளியாகி அதிர்ச்சி. யூடியூபர் வாராகி நடத்தி வரும் வார் ரூம் சமூக ஊடக பக்கங்கள் மூலம் அவதூறு பரப்பப்படுவதாக புகார். பெண்களின் கண்ணியத்தை பாதிக்கும் வகையில் பதிவிடும் பக்கங்களை முடக்க கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஆன்லைனில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் போலீசார் விசாரணை. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே போதை மாத்திரைகளுடன் சுற்றித் திரிந்த இளைஞர் கைது. 19 வயதான தங்கப்பாண்டி என்பவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 700 போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்து விசாரணை. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே காரில் கடத்தப்பட்ட 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 120 கிலோ கஞ்சா பறிமுதல். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 2 கார்கள், 6 செல்போன்கள் கைப்பற்றப்பட்ட நிலையில் 6 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. ராணிப்பேட்டை சிப்காட் அருகே மது அருந்தும் போது தண்ணீர் கேட்ட நபரின் கன்னத்தில் அறைந்த நபரை பீர் பாட்டிலால் குத்தி கொலை செய்த 2 பேர் கைது. கொலையில் ஈடுபட்ட இருவரும் பல்வேறு வழிப்பறி மற்றும் கொள்ளை வழக்குகளில் தொடர்புடையவர்கள் என்பது விசாரணையில் தகவல். சென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் பிரேத கிடங்கிற்கு அருகே கொட்டப்பட்டுள்ள மருத்துவ குப்பை கழிவுகளால் கடும் சுகாதார சீர்கேடு. நோய் தீர்க்க வரும் நோயாளிகளுக்கு மேலும் பல நோய்களை உருவாக்கும் இந்த குப்பை கழிவுகளை விரைந்து அகற்றிட வேண்டும் என அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை. பழனி, திருச்செந்தூர் உள்ளிட்ட 50 பெரிய கோவில்களின் கணக்கு தணிக்கை விவரங்களை இணையதளத்தில் பதிவேற்ற வேண்டும் என்ற உத்தரவை மாற்றக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறநிலையத்துறை மனு. அறநிலையத்துறையின் இந்த கோரிக்கைக்கு மனுதாரர் கடும் ஆட்சேபம் தெரிவித்த நிலையில் விசாரணையை செப்டம்பர் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிமன்றம். ராஜஸ்தான் மாநிலம் ஸ்ரீ கங்காநகர் மாவட்டத்தில் மின்சார இருசக்கர வாகனம் திடீரென தீப்பிடித்து எரிந்து விபத்து. வாகனம் முழுவதும் தீப்பிடித்து எரிந்த நிலையில் வாகனத்தில் இருந்த சிறுவன் நூல் இழையில் உயிர் தப்பினார். அஸ்ஸாம் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 107ஆக உயர்வு. 10 மாவட்டங்களில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மீட்புப் பணிகள் தீவிரம்.
கோவை அருகே எல்என்டி பைபாஸ் சாலை பட்டணம் பகுதியில் முன்னால் சென்ற லாரி மீது அதிவேகத்தில் வந்த கார் மோதி கோர விபத்து. விபத்தில் காரில் பயணித்த நபர்கள் படுகாயமடைந்த நிலையில் விபத்தின் பதைப்பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியீடு. கேரளாவில் அபாயகரமான தெரு நாய்களை கருணை கொலை செய்வது குறித்து உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்ட மாநில அரசு. விஷம் வைத்தோ அல்லது துன்புறுத்தியோ கொல்லக்கூடாது என்றும் தகுதியான கால்நடை மருத்துவர் மூலம் மட்டுமே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உத்தரவு. உலகெங்கிலும் உள்ள அனைத்து அமெரிக்க தூதரகங்கள் மற்றும் துணை தூதரகங்களிலும் ஒரு உலகளாவிய பயிற்சி திட்டத்தை தொடங்கியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் தகவல். குடியேற்ற கட்டுப்பாடுகள் காரணமாக விசா நிறுத்தப்பட்டதை அந்நாட்டு நீதிமன்றம் ரத்து செய்த நிலையில் தற்போது இந்த பயிற்சிக்கு இடமளிக்கும் வகையில் விசா சேவை சந்திப்புகள் மாற்றி அமைக்கப்படும் என்றும் அறிவிப்பு. ஆஸ்திரேலியாவில் புதிய சிலந்தி இனத்தை கண்டுபிடித்த சிறுவனின் பெயரையே சிலந்திக்கு சூட்டிய விஞ்ஞானிகள். கண்டுபிடிக்கப்பட்ட புதிய சிலந்தி இனத்திற்கு ஆர்த்தோரியப்சிஸ் முர்ஃபி என பெயரிடப்படுவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. பயங்கரவாத ஆதரவு நாடுகளின் பட்டியலில் இருந்து சிரியாவை நீக்கி அந்நாட்டு மக்களுக்கு தளர்வுகளை அறிவித்த அமெரிக்க அரசு. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள நிலையில் சிரியாவில் ஆட்சி மாற்றம் மற்றும் அரசியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அமெரிக்கா நடவடிக்கை. முதல் முறையாக மேற்கு அண்டார்டிகாவின் பனிப்பாறைகளுக்கு அடியில் பிரம்மாண்ட நதி ஒன்று பாய்வதை கண்டுபிடித்துள்ள நாசா செயற்கைக்கோள். காலநிலை மாற்றத்தின் விளைவால் பனி உருகி நதியாய் பாய்வதாக அதிர்ச்சி தரும் தரவுகளை வெளியிட்ட நாசா. ரஷ்யாவின் மாஸ்கோ நகர் விமான நிலையத்தில் அமெரிக்க விமானப்படையின் விமானம் திடீரென தரையிறங்கியதால் பரபரப்பு. இரு நாடுகளுக்கிடையே நிலவும் பதற்றத்திற்கு நடுவே அமெரிக்க போர் விமானம் தரையிறக்கப்பட்டது குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பி வரும் ஐரோப்பிய ஊடகங்கள். இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் அவுட்டான ஆத்திரத்தில் இலங்கை வீரர் ஜெயசூர்யா மைதானத்தை விட்டு வெளியேறும்போது பவுண்டரி லைனின் பலகைகளை பேட்டால் பலமாக தாக்கியும் டிரெஸ்ஸிங் ரூமில் தனது கிளவுஸ்களை வீசியும் எறிந்ததால் சர்ச்சை. ஜெயசூர்யாவிற்கு அதிகாரப்பூர்வமாக எச்சரிக்கை விடுத்த ஐசிசி அவரது ஒழுங்குமுறை கணக்கில் ஒரு டிமெரிட் புள்ளியையும் சேர்த்து நடவடிக்கை.